மொக்க படம் அப்படின்னு சொன்னா அது இந்த படத்தை தாங்க சொல்லணும். அது 2018 ரிலீஸ் ஆன ஜீனியஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை நேஷனல் அவார்டு வின்னரான சுசீந்திரன் இயக்கியிருக்காரு. அதோட யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து இவ்வளவு கன்றாவியான படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். கான்செப்டும் கதையும் நல்லாவே இருக்கும். என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் பையன் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை அதிகமா படிக்க வச்சு அவனை விளையாட விடாமலே பண்ணி அவனுடைய மூளையை கெடுக்கிறது மூலமா வயசானதுக்கு அப்புறம் எப்படி ஆவா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. அவன் படிச்சுக்கிட்டே இருந்ததால இந்த படத்துல ஹீரோக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரெனியா வந்துரும். அதாவது அதிகமா கோவப்படுவான், நிறைய விஷயங்களை மறந்துடுவான், வெளி உலகம் அப்படின்னு சொன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கடைசியில எப்படி அந்த நோயில இருந்து குணமானா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. எனக்கு கடுப்பான ஒரே விஷயம் ஹீரோ தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரேமை கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஃப்ரேம்ல இந்த 3 பேருடைய ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இது வந்து ஹஸ்பண்ட், இது வந்து ஒய்ஃப். அப்போ 3வது இருக்கிற ஆளு இவங்க 2 பேர் யாரோட தம்பி அப்படின்னு சொல்லி தான் நீங்க நினைப்பீங்க. இல்ல, அது இவங்களோட பையன். சொன்னா நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு கொஞ்சம் வயசான தோட்டத்தோட தான் அவர் இருக்காரு. இருந்தாலுமே இவங்க 2 பேருக்கு அவர் பையன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கேஸ்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசரே. கான்செப்ட் நல்லா இருந்தா ஏன் மொக்கையாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மோசமான விஷயத்துல இருந்து வெளிப்படுறதுக்காக அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? விபச்சார விடுதிக்கு போவாங்க. அப்படி போய் ஹீரோ குணமாவா அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஹீரோவை குணப்படுத்துவாங்க. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதா கதை. ஒருத்தன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு காமத்தை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறதே எவ்வளவு முரணான விஷயம். அதோட திரைக்கதையும் ரொம்பவே சொதப்பி வச்சிருப்பாங்க. சுசீந்திரன் இந்த கதையை பேசாம செல்வராகவன் கிட்ட கொடுத்திருந்தா கூட அவர் நல்ல திரைக்கதை அமைச்சு தனுஷ் இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னு சொன்னா செமையா இருந்திருக்குங்க. தவறான காஸ்டிங்காலையும் மோசமான திரைக்கதையாலையும் இந்த படம் வீணான ஒரு படமா போயிருச்சு.